ஏய், உனக்கு என்ன வேணும்? திருமல, உன் பொண்ணு உன் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கூடாது, அதானே? திருமல, அப்பதான் ஒத்துட்டாரு. நீ எப்படி பேசுற? என்னத்த ஒத்துக்கிட்டா? கேட்டானே பாத்தியா? போதுமா, இன்னும் கொஞ்சம் போடட்டுமான்னு. மவன, நீ மட்டும் போட்டிருக்கணும். இது வரைக்கும் நானே பார்க்காத திருமலை நீ பார்த்திருப்ப. நானும் நீ சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷப்படுறது யாருன்னு நினைக்கிறேன்? அந்த 4 பேர் தான். என் கூட மோத முடியலன்னு அவனுங்களை தூக்கிட்டான். இப்ப அவனுங்க சேர்த்து நாம வாழணுமா? இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. படிக்காதவன், பணம் இல்லாதவன், தகர குடிசையில இருக்கிறவன், அதனால தானே உன் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ற. படிச்சு நீ மட்டும் இப்ப அசிங்கமா இல்ல? எங்களுக்கு நண்பன்னா தோல்ல கை போடவும் தெரியும், எதிரினா தோலை உரிக்கவும் தெரியும். ஒண்டிக்கு ஒண்டி, நேருக்கு நேர். உன்ன மாதிரி முதுகுல குத்துறதுக்குலாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஏழைங்களுக்கு அது தெரியாது. நாங்க பாக்குறதுக்கு வேணா வெளியே ஆயிலும் கிரீசுமா அசிங்கமா இருக்கலாம், ஆனா உள்ள ஆண்டவனை குடியிருக்க ஆசைப்படுவோம். அவ்வளவு சுத்தம். ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் பணத்துல இல்ல, மனசுல. உன் பொண்ணு விரும்புற வாழ்க்கையை கூட கொடுக்க முடியாது. நீ நினைச்சு பார், நீ எவ்வளவு பெரிய ஏழைன்னு. இப்ப சொல்றேன், உன் சம்மதம் இல்லாம அவ கல்யாணம் நடக்காது. இது சத்தியம். கதறேன், தேவதை மேல சத்தியம். ஆனா நான் உன் பொண்ண உன்கிட்ட விட்டுட்டு போற மாதிரி விடியறதுக்குள்ள என் பசங்க வீட்டுக்கு வந்து சேரணும். வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. சீக்கிரமே புரிஞ்சுக்குவேன்.